கிளம்பிட்டாரு போல இருக்கு. லட்ச லட்சமா சம்பாதிச்சு வந்து கொட்ட போறாரு. இந்த சனியனுக்கு பண்ண செலவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தா என் பொண்ணு கல்யாணத்தையாவது சீரும் சிறப்புமா ஜாமும் பிரமாதமா எடுத்திருக்கலாம். தண்டச்சோறு ஈஸ்வரா, இவனை பெத்த பாவத்தை எங்க போய் கரைக்க போறனோ. காரண காசு சம்பாதிக்க துப்பு இல்ல, ரோசம் மட்டும் பொத்துட்டு வருது. பாத்தியா, இப்படியே சரியா போச்சா? உருப்பட்டு இருந்தா பரவாயில்ல. சனிய எனக்குன்னு வந்து வாச்சிட்டு பாரு. வீட்டுக்கு நஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம். ஏன் உறுப்பு இல்ல? ஏன் நானா கேட்டேன்? பிளஸ் ஒன்ல காமர்ஸ் டெக் சொல்லி நானா கேட்டேன்? ஐயோ, சயின்ஸ் குரூப்ல எடுத்தா காலேஜ் தக்க நிறைய டொனேஷன் கொடுக்க வேண்டியிருக்குமாமே. அதுக்கெல்லாம் நமக்கு சக்தி இல்லாமா? ஆமாடா, உன் கூட போறா என்ன மட்டும் ஊசிச்சுக்கடா. அவன் குடும்பம் கூட்டி செட்டறவளே சம்பாதிக்க துப்பு இல்ல. பேசா பாரு, பேசமா இருக்கானுங்க. பாத்துறங்க அப்பா பத்த வேலை போக்கறானுங்க. சரி பீரி பேரு காசு கொடுத்து வேலை வாங்கிருக்கானுங்க. மிச்சமே இருக்கானே வாட்ஸ்அப்ல பீரி எடுத்துட்டானுங்க. அந்த வேலைக்கு லஞ்சம் கொடுக்கணும். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஏதோ நல்ல வேலைக்கு போகணும், மாசம் சம்பளத்தை கூட அவங்ககிட்ட தரணும், அம்மா ஒரு சேலை வாங்கி தரணும், தங்கச்சி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசை இல்லையா என்ன? வேலை கிடைக்கல, வெளியில இருக்கவங்க தான் புரிஞ்சுக்கல, வீட்டுக்குள்ளே இருக்கு நீங்களே. ஆமா எங்கம்மா போவ நானு? தம்பி அழாதடா, அம்மா சொல்றேன்ல. Come. Yeah. So this is my property, Sam. Totally 1.5 acre housing plot. பக்கத்துல எதுவும் டெவலப் ஆகல. நீ வேற வேர்ல்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது பாருங்க. ஏரியா கொஞ்சம் ரிமோட் தான் இருக்குல்ல. சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா எவ்ரிதிங் will get developed, man. என்ன நம்பு, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஆந்துருச்சுன்னா அந்த ஏரியாவே மாறிடும். முதல்ல போய் இடத்த பாரு சார். யோ கூட்டின்னு போயா. போயா. Let's go see the plot. கதிரு, டேய் இங்கடா பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படா அண்ணே? நான் நல்லா இருக்கேண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களா? வாடா, சும்மா வாடா. எங்க அண்ணே? எங்க அண்ணே? வாழ்க்கை ஒரு ரேஸு கதிரேசா. இங்க ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்லை. ஜெயிக்கணும்னு மட்டும் நினைச்சா பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குடா. அதை விட்டுட்டு யாரும் என்னை கண்டுக்கல, யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், நீ மட்டும் தனியாக ஊழையிட்டுக்கிட்டே சாக வேண்டியதுதான். கண்டுக்கிறதுக்கு நாதி இருக்காதுடா. எல்லாம் வேஷம்டா. இங்கெல்லாம் வேஷம் போட்டா தாண்டா வித்தை காட்ட முடியும். சம்பாதிக்கிறதா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்டா. இன்னைக்கு என்ன பாரு, சிவராமன் ரியல் எஸ்டேட், சிவராமன் ஷேர் மார்க்கெட், சிவராமன் ஃபினான்ஸ். உலகத்துல எதெல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்க முடியுமோ அது எல்லாத்துலயும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கெல்லாம் ஜெயிக்கிறவன் சொல்றது தான் நியாயம், தர்மம் எல்லாமே. புல்ல மான் சாப்பிடும், மான புலி வேட்டையாடும். இதான் யதார்த்தம். டேய், இப்படி இடிஞ்சு போய் வந்துருக்கிறியே, என்ன செய்யறது தான் எண்ணம்? எனக்கு வாழவே பிடிக்கல சித்தப்பா, எல்லாத்துலேயும் தோத்துட்டேன். இந்த மூஞ்சி வச்சின்னு வெளியே போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல. போடா போய் பத்துனே, எதில்ரா தோத்துட்ட? இதுவரையிலும் நீ பட்ட பாடு இருக்குதே, அதுவே நீ ஜெயிச்சதுக்கு சமண்டா. நாங்கள்லாம் அங்கே இல்லை, பழைக்க முடியல. பட்டணத்தில் இருந்தால் தான் பழக முடியுமா என்ன? இங்கேயும் வாழலாம்டா. சரி, என்னமோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இந்த உலகம் ரொம்ப அழகானது ரமேஷ், கண்ணை மூடிக்கிட்டே தெரியறதே இல்லை. வாழ்க்கை என்னடா, சாப்பிட்டா சிரிச்சிடணும்,
படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடணும்டா. கடைசி வரையிலும் சொந்த பந்தன்னு ஒரு 4 பேர் சுற்றி இருந்துட்டா போதும்டா. சந்தோஷன்றது நம்ம மனசுக்கு தான்டா மகிழ்ச்சி இருக்குது. உன்னை பார்த்து ஊரே பயந்துகிட்டு இருக்கு. அதான் மூலதனம். மற்றவங்க பயந்தெழுகிறதுக்குள்ள நாம சம்பாதிச்சிடணும். வாழ்க்கை ஒரு ரேஸு கதிரேசா. இங்கே ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்லை. இங்கெல்லாம் ஜெயிக்கிறவன் சொல்கிறது தான் நியாயம், தர்மம் எல்லாமே. புல்ல மான் சாப்பிடும், மான புலி வேட்டையாடும். இதுதான் யதார்த்தம். காலம் போனா வராது ராஜா. இல்லை மாமா பேரு இருக்காரு. உள்ள வாங்க. பரவாயில்ல கூப்பிட. சரி. வணக்கம் மாமா. என் மகேஷ் உள்ள வரத்தானையா? பரவாயில்ல இருக்கட்டும் மாமா. விசாலா, மகேஷ் வந்திருக்காப்ல, காபி போடு. மாமா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு. இல்லை மாமா, நான் மெட்ராஸ் வேணும்னு வந்துட்டேன் மாமா. நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கூடயே கூத்தாடிட்டு அப்படியே ஒத்தாசையாக இருந்துடலான்னு. என்னது கூத்தா? ஏன் உன் சினிமா என்னாச்சு? அங்கே ஒன்றும் போனி தட்டலையா? அதுக்கு இல்லை மாமா. கூத்துன்னா என்னன்னு தெரியுமா? அடவுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? கூத்துன்னா ராத்திரி ஃபுல்லாக கண்ணு மூச்சு ஆடணும். 4 சுத்து கிரிக்கி அடிக்க முடியுமாடா உன்னால? இல்லை 2 அடவு தான் போட்டுருவியா? 32 கட்டு இருக்குது. அதை உன்னால் தாங்கி நான் ஆட முடியுமா? கூத்து ஆட வந்துட்டானா கூத்து. இவனுங்களுக்கு தினம் சொல்லி தரேன். ஒன்றும் பிடுங்கலை. அவனுங்களே அப்படி இருக்கும்போது நீ எங்கேருந்துடா புதுசாக வந்துட்ட? ராத்திரி கட்ட ஆரம்பிச்சா வெடிய வெடிய மூச்சுக்குன்னு ஆடணும். சேர்ந்தா போல உன்னால் மூச்சுனாதான் இருக்க முடியுமாடா? எல்லாத்தையும் மீறி வெட்டி பசங்களுக்கு வித்த கத்தர்னு போட மாட்டி வச்சிருக்கேன். சும்மா காலங்கத்தால கோவத்தை கழிப்பேன். இப்போ ஒன்று கெட்டு போல இங்கே இருந்துக்கா. நம்ம காடு கையிலாம் பார்த்துக்கோ. ஒரு கடையோ பொட்டி கடையோ வச்சு தரேன். அதை வச்சு போச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன். அதை விட்டுட்டு கூத்து கீத்துன்னு இந்த பக்கம் வந்த திரைகடல் ஒலி போலார்க்கும் சேனைகள் அணிவகுத்தே விரைந்தடல் வெற்றி வேந்தர் விழுந்தடி தொழுதே ஏத்த முனைந்திடில் மூவுலகும் முப்பணி தேவதேவர் இணைந்தடி ஏற்றி போற்றும் ராவணன் வருகின்றானே, ராவணன் வருகின்றானே, ராவணன் வருகின்றானே. என்னப்பா கதிரேசன், லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல சார், பெரியவர் நீங்க. வாங்க மேடம், வாங்க சார். அப்போ லேண்டை பார்த்துடலாங்களா? பார்த்து வாங்க சார். தாராளமாக பார்த்துடலாம் சார். நம்மளது ஈஸ்ட் ஃபேசிங் லேண்டு.
லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா 70 feet லென்த் சார், 60 feet பிரெத் மேடம். டோட்டலாக 60 × 70 4200 ஸ்கொயர் ஃபீட் வருது மேடம். சரி. டோட்டல் ஏரியா நமக்கு 1.5 கிரவுண்ட் வந்துடும் சார். But the boundary has not been fixed yet. ஐயோ, அதெல்லாம் சர்வேர் வச்சு பக்காவாக அளந்துக்கலாம் மேடம். நாளை பின்ன எந்த விலங்கு வந்துடக்கூடாது இல்லை. Ground water level எப்படி இருக்கும்? வாட்டர் லெவல் வில் பி 20-25 feet கிடச்சிடும் மேடம். மழை காலத்தில் கிணத்துல கையை விட்டு தண்ணி முடிக்கலன்னா பார்த்துங்களேன். எல்லாம் சரி. சொன்ன மேடம், லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க கதிரேசன்? சாரி சார், எல்லாம் ரெடியா இருக்கு சார். சார் டாக்குமெண்ட் காப்பி பாருங்க மேடம். பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க? இதோ சார். ஈஸி எல்லாம் அப் டு டேட்டா வாங்கியிருக்கியா? எல்லாம் ப்ராப்பரா இருக்கு சார். பட்டா ரசீது? What is the quoting? பட்டா ரசீது தீர்வு எல்லாம் சரியா கட்டியிருக்கா? டாக்ஸ் ரசீது வேணுமே? சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எவ்வளோலாம் கரைய பண்ணலாண்ணே? என்ன 13 லட்சத்துக்கு வாங்கினேன், 8% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். வாங்கின வழிக்கு வந்தாலே போறண்டா. சார் இது லீகல் ஒப்பீனியன், இடத்தோட லே அவுட். ஆமாம், சிட்டாடங்கள். லேண்டோட ஜாதகம் தெரியுமாடா உனக்கு? என்னண்ணே அந்த இடத்துக்கு 3 ஒன்று தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாண்ணே. கதிரேசன் ஒரு 25-26 லட்சத்துக்குள்ள முடிக்க பாரியா? ஐயோ, இதுவே காலனா அரைனான்னு சேர்த்து வச்ச பணத்துல தாயா வாங்கணும், மீதிக்கு லோன் தாயா போடணும். என்னால முடிஞ்சது ஏதோ புரோக்கர் கமிஷன் வேணா விட்டு கொடுத்துடலாம் சார். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கொஞ்சம் நீ நினைச்சா முடிக்கலாம்யா. எனக்கும் ஆசை தான் சார். ஒன்றும் இல்லை, நீங்களே 2 மாசம் கழிச்சு கையை மாத்தி விட்றா கதிரேசான்னு சொல்லுங்க. 1-3 மடங்கு நானே வித்து வித்துட்டு போறேன். விற்கிறதுக்கு ஐயா வாங்குறோம். என் காலத்தில் தான் இல்லை, என் பையன் காலத்துலயாவது ஒரு காக்காணி நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு என்ன சார் பண்றது? மனுஷன் பாட்டு பெத்து போட்டுன்னு போயினே இருக்கிறான், விலைவாசி பாட்டில் ஏறினே இருக்குது. இதுக்கெல்லாம் யாரை குறை சொல்றது சொல்லுங்க? இதுல யார் வாங்க போறா? நான் தான். யார் விற்கிறது? சார் தான். சாரா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்கீங்களா? ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் இருக்கு. கரண்ட்ல டேக்ஸ் இருக்கணும், அப்புறம் ஈசி, முனிசிபாலிட்டி அப்ரூவ்டு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த இரு சார் ஒரு 1000 ரூபா கொடுத்து விடுங்க. கொடுத்து விடுமா? சும்மா அவருக்கெல்லாம் போடுறது நமக்கு போடணும். புரியுது சார், ஆனா வந்து இந்த மாதிரி ஆபீசர் கிடையாது, இப்பெல்லாம் ஏகப்பட்ட குடைச்சல். கொடைவார் இந்தா புடி. ஐயா வைக்கலாம் வையா. இதுல வேலையா வருங்க ஒன்று சொல்றேன்ல, சும்மா அடுத்த பாத்துக்கலாம் வையா. எல்லாம் புரியுது. மொத்தமா நீயே முடிக்கிட்டாத, எனக்கு ஒரு 500 ரூபா எடுத்து வை. சரியா? பிச்சைக்காரன் ஒருத்தன் வாந்தி எடுத்தானா, எவனோ ஒருத்தன் புடிச்சு விட்டானா. வாயா. இல்ல கதிரேசா, நான் காசுலாம் கூட செய்வேன், ஆனா அந்த பெரிய ஆபீசர்லாம் அப்படி செய்வாங்களா? என்ன யார் எங்க பெரிய ஆபீசர்? கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா? கொஞ்சம். ஓ குட். ஏண்டா கதிர, குடும்பத்தை பார்த்தா ரொம்ப அப்புறாணியா இருக்காங்களே, கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கலாமோ? அண்ணா அறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கருவோடு அறுத்துடணுண்ணே. சும்மா கை தண்ணியா கால் தண்ணியான்ட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணே. மோசமான ஆள்ராணி. இப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, இதுக்கே திக்கிட்டா அப்புறம் எப்படிண்ணே 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடிலாம் பார்க்கறது? ஏதாவது பெருசாக பண்ணுண்ணே. அடப்பாவி, போற போக்க பார்த்தா வெள்ளை சொக்கா போட்டு என்ன ஜெயிலில் உட்கார வைக்காம விடமாட்ட போல இருக்குதடா நீ. அண்ணே உலகத்துல ஜெயிலுன்னு ஒன்று இருந்தா பெயிலுன்னு ஒன்று உண்டு. பேசிக்கிட்டே வந்தோம், வீடு வந்தே தெரியல இல்லைண்ணா. அப்போ நான் கிளம்பட்டுமாண்ணே? சரி கதிரு, பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கூட நல்லபடியாக முடிஞ்சது இல்லைண்ணா? அப்பாடா. தேங்க்ஸ் கதிரு. பரவாயில்லண்ணா. சரி நான் கிளம்புறேண்ணே. வரேண்ணே. ஹலோ, ஏன் ஃபோன் எடுத்து எவ்வளோ நேரமா? சும்மாரியா, ஒரு நிமிஷம் சொல்கிறேன். வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட சொல்லி அனுப்புங்கண்ணே. சரிண்ணே. சொல்கிறேன்டா. சரிண்ணே. ஏய் கதிரேசா, வேலை செஞ்ச காசு கேட்டியாடா நீ? உங்ககிட்ட போய் எப்படிண்ணே? வேலை செஞ்சா காசை கேளு, அது உன் உரிமைடா, உன் உழைப்புக்கு நீ கொடுக்குற மரியாதை. புரிஞ்சுதா?
எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் உழைப்புடா. எடுத்துக்க. என்னண்ணே